உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம். நாம் தமிழ் கட்சியிலிருந்து அந்த கட்சியினுடைய ஒரு முக்கியமான ஒருங்கிணைப்பாளராக இருந்த தென்னகம் விஷ்ணு, அவர் வந்து யூடியூபருடைய பெயரே தென்னகம் விஷ்ணு தான். அவர் வந்து அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு, அடிப்படை உறுப்பினர் மற்றும் பொறுப்பில் இருந்து. என்ன காரணம் அப்படின்னு இருக்கு இல்லையா? பொதுவாகவே இப்போ நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகக்கூடியவருடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்து வருது. யாரோ ஒருத்தர் அங்கங்கே 2 பேர் விலகதெல்லாம் ஒரு விலகலான்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனால் அவங்கெல்லாம் யாருன்னு ஒன்று இருக்கு இல்லையா? உதாரணத்துக்கு அண்ணன் களஞ்சியம் அவர்கள் கட்சியிலிருந்து விலகினார். களஞ்சியம் என்னென்ன அங்கே இங்கே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு நபரா? அவர் ஒரு அறியப்பட்ட ஒரு இயக்குனர். நாம் தமிழ் கட்சியில் இணைவதற்கு முன்பாகவே தமிழ் தேசியத்தின்பால் ஒரு இயக்கம் நடத்தி கொண்டிருந்த ஒரு நபர். அதுக்கப்புறம் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு. எம்பி எலெக்ஷனில் வந்து போட்டிடுறாரு, எம்எல்ஏ எலெக்ஷனில் வந்து போட்டிடுறாரு. அண்ணன் சீமான் அவர்களோடு நெருக்கமாக பயணித்த ஒரு நபர் தான் அண்ணன் களஞ்சியம் அவர்கள். அவர் வெளியேறும் பொழுது என்ன குற்றச்சாட்டு வச்சுட்டு வெளியேறின விமர்சனம் கூட எடுத்து குற்றச்சாட்டு கூட வேணாம். கட்சி எதிர்கருத்து வைப்பவர்களையே அணுகக்கூடிய விதம் என்பது சரியாக இல்லை அப்படின்னு ஒரு மெயினான ஒரு விமர்சன பார்வை முன்வைக்கிறார். அதே போல் முத்துப்பாண்டி அவருமே வந்து அறியப்பட ஒரு நபர் தான். அவருமே ஒரு இயக்கம் வச்சிருந்த ஒருத்தர் தான். அப்போ முத்துப்பாண்டி அவர்களும் பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து ஒரு விமர்சன பார்வையை வச்சுட்டு வெளியேறாரு. இப்போ கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்க யாருன்னு கேட்டால், ஒரு காலத்தில் வந்து சாட்டை துரும்பினவர்கள் கூட கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. அதன் பிறகு சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்காரு. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள் என்ன? இப்போ தென்னகம் விஷ்ணு அவருடைய வீடியோஸ்லாம் நான் சிலது நிறைய பார்த்துருக்கேன் நான். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நாம் தமிழ் கட்சிக்காக தன்னை தூய்மையாக அர்ப்பணித்துக் ஒரு நபராக தான் நான் பார்க்குறேன். ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க இப்போ நாம் தமிழ் கட்சியில். எனக்கு தெரிஞ்சு இப்போ இடும்போன அண்ணன் கார்த்திலாம் பார்த்தீங்கன்னா, சீமானனே அந்த கட்சியை விட்டு போனாலுமே கூட விளையாட்டுக்கு சொல்கிறேன், இடும்போன கார்த்தி அண்ணன் வந்து போக மாட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கட்சியின் மீது வந்து ஒரு ஈர்ப்புள்ள ஒரு நபர், தமிழ் தேசியத்தின் ஈர்ப்புள்ள ஒரு நபர் தான் இடும்போன கார்த்தி அண்ணன். மிக தீவிரமான ஒரு நாம் தமிழ் கட்சியினுடைய உறுப்பினராக அவரை நான் பார்க்குறேன். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் தென்னகம் விஷ்ணுமே வந்து இருந்து தான் நான் அறியப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். நான் நேரடி தொடர்பு கிடையாது, நான் வந்து பார்த்துருக்கேன். வீடியோஸ்லாம் பார்க்கும்பொழுது அந்த சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 24/7 கட்சிக்காரங்களாகவே இயங்குறாங்கன்ற அளவுக்கு இயங்கி இருந்த ஒரு நபர் தான் இவர் தென்னகம் விஷ்ணு. இப்போ இவருமே நீக்கியிருக்காங்க. சரி, கட்சிக்கு எதிராக என்ன குற்றம் பண்ணியிருக்காரா? அவர் வீடியோஸை பார்த்தா தெரியுமேன்னு சொல்லிட்டு பார்த்தா, சீமானின் மாண்பு சரியா, பாஜக ஒரே மேடையில், அப்புறம் வந்து சீமான் கேட்டால் பதில் சொல்லணுமா அமைச்சர் யார், அதுக்கப்புறம் வந்து வேறு நான் என்டிகேவிலிருந்து வெளியேறிய இயக்குனர் களஞ்சியம், இந்த மாதிரி சிலதை வச்சுருக்காரு. இன்னொன்று பாரிசாலன் குறித்து ஒரு காணொளி வந்து அவர் போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சையான ஒரு விஷயம் வந்து தெரில, அது போட்டாரா இல்லையா, பேசினாரா இல்லைன்னு தெரியல. இப்போது நாம் தமிழ் கட்சியிலிருந்து ஏன் விலகிறாங்க, ஏன் விலக்கப்படுறாங்கன்னு 2 விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ நாம் தமிழ் கட்சி ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு திராவிட கட்சிகளுக்கு எதிராக, இப்போ திராவிட கட்சிகளுக்கு எதிராக சீமானண்ணா தான் வரணும், நாம் தமிழ் கட்சி தான் சரியாக இருக்கும். என்ன காரணம்னு கேட்டால், திராவிட கட்சிகள் ஊழல், சாதி பார்த்து வேட்பாளர்களை நிற்க வைப்பது, முழுக்க முழுக்க குடும்ப அரசியல், குடும்ப ஆதிக்கம், ஒரு சர்வதிகாரம் உள்ள ஒரு கட்சியாக அவங்க கட்சியை நடத்துறது இல்லாமல் தமிழ்நாட்டையே அப்படி தான் வச்சுருந்தாங்க ஒரு விமர்சன பார்வை இருந்துச்சு. சரி, அதுக்கெல்லாம் மாற்றாக தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல லட்சம் தமிழர்கள் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை அண்ணன் சீமானவர்களுக்கு கொடுத்து கடந்த தேர்தலில் வந்து இத்தனைக்கும் எம்பி எலெக்ஷனில் வந்து அவரை வந்து எம்பி எலெக்ஷனுக்கும் நாம் தமிழ் சம்மந்தம் கிடையாது. மீன்ஸ் என்னென்னா, அவங்க பிரதமராக போகிறது கிடையாது, பிரதமருக்கான தேர்தல். அப்படியுமே மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. எவ்வளோ 30 லட்சம் வாக்குகளுக்கு மேலே ஓட்டு போட்டு எந்த பின்புலும் இல்லாத ஒரு கட்சியை வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றியவர்கள் தமிழர்கள். அப்போது அப்படிப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு அப்படியே பாதி சரிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ என்றைக்கும் கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. அது ஓகே, நம்ம அதை இல்லைன்னு சொல்ல, ஒரே அடியாக விழுந்துருச்சு தேஞ்சிருச்சுலாம் சொல்ல. அப்படிப்பட்ட சரிவுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு இருக்கு இல்லையா? 30 லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னா 30 லட்சம் பேருமே கட்சிக்காரன் கிடையாது. கட்சியில் இல்லாத, மாற்றத்தை விரும்பக்கூடியவங்க, திராவிடத்தை எதிர்க்கக்கூடியவங்க, இவங்களாம் தான் வந்து ஓட்டு போட்டாங்க. ஏன்னா நமக்கு சீமானனுடைய கருத்தியலில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை ஆதரிச்சு பேசுறதுக்கு முக்கியமான ஒரு காரணம், சீமானன் சாதி பார்க்க மாட்டுறாரு, அவங்க கட்சியில் சாதிலாம் இல்லை, சாதி பத்து வேட்பாளர் போட மாட்டார் அப்படி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அந்த கட்சியில் வந்து பிடிச்சிருந்தது. என்ன வந்து கவர்ந்த ஒரு விஷயம்னா அதுதான். குறிப்பாக இந்த பொது தொகுதியில் வந்து தலித் மக்களை வந்து நிற்க வச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே வந்து அவர்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயமா இருந்துச்சு. நானே பல விஷயங்கள் வந்து அதை பற்றி நான் பேசியிருக்கேன். அவருக்கு ஆதரவு நம்ம பதிவிலாம் இட்டுருக்கோம், தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதன் பிறகாக அங்கே இருக்கக்கூடிய பல புற சூழல்கள், உதாரணத்திற்கு ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே தான் அண்ணன் சீமான் அவர்களுக்கு நிழலாக இருக்காங்க, அவங்களுடைய ஆதிக்கம் தான் அதிகரிச்சிருக்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. விமர்சனம் குற்றச்சாட்டு.
இத்தனைக்கும் அதே அந்த சமுதாயம் வந்து சீமான் அண்ணன் கிடையாது. சரிப்பா அவங்க சமுதாயத்தில் வந்து இருக்கிறாங்கன்னா கூட அது வந்து என்னடா அவங்க தெரிஞ்சவங்க இருக்கிறதுல கூட தப்பான்ற மாதிரி கேட்கலாம். ஆனால் அது கிடையாது. வேற ஒரு சமுதாயம் வந்து அவருக்கு வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய ஆதிக்கம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை வந்து இருந்துச்சு. வெளிப்படையாக சொல்லப்போனால் கலைஞர்லாம் வெளியேறினதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு காரணமாக பேசப்பட்டுச்சு வெளிப்படையாகவே. கலைஞர் வந்து ஒரு ஆதி தமிழ்குடி, அறியப்பட்ட ஒரு இயக்குனர், தமிழ் தேசியம் நன்றாக பேசக்கூடியவர், பேச்சாற்றல் நிறைந்த ஒரு மனிதர் தான் கலைஞர் அண்ணன். ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து கட்சியிலேருந்து வெளியேறாருன்னா எனக்கு தெரிஞ்சு இப்படியான சூழல்களுமே ஒரு முக்கியமான ஒரு காரணம் தான். நம்ம வந்து சீமான் மீது தவறு சொல்ல வரல இந்த விஷயத்தில். ஆனால் ஒரு 4-5 பேருடைய ஆதிக்கம் தான் இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் அறிஞ்ச விஷயம், தெரிஞ்ச விஷயம். சரி, இதனால் இதுக்கும் தென்னக விஷ்ணு அவர்களுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் எனக்கு அது தெரியல எனக்கு. ஆனால் வந்து நம்ம நம்பக்கூடிய அல்லது அந்த கட்சி வந்து இவங்கெல்லாம் நமக்கு விசுவாசியாக இருப்பாங்கன்னு சொல்லி நம்பக்கூடியவங்களே இவங்களே வெளியேற்றாலும் என்ன நடக்குதுன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இப்போ பொது மேடையிலோ இல்லை பொது நிகழ்ச்சிகளிலோ சீமான் அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றுக் கட்சியினோட பேசக்கூடாது, கலந்துக்கூடாதுன்னு சொன்னால் அது அபத்தம். அது வந்து அரசியல் புரிதல் இல்லைன்றது வேற. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போல. ஆனால் சர்ச்சைகள் வரும்பொழுது நம்ம என்னவா ரியாக்ட் பண்ணுறோம் ஒன்று இருக்கு இல்லையா? அந்த ரியாக்ட் என்பது ரொம்ப முக்கியமானது. இப்போ உதாரணத்துக்கு திருமணம் ஏன் திரும்ப திரும்ப பேசுகிறாரு, அவர் என்ன பேசுனதே பேசுகிறாரு சொல்லிட்டு அவர்களும் யோசனை வைப்பாங்க. ஆனால் அவர் பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குது, ஒரு சரியானது இருக்கேன்னு கேட்டால் அவரை நோக்கி ஒரு அம்பு பாய்க்கும் பொழுது அவர் அது இல்லை, உங்களுக்கு இது தெரியலையான்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறாரு. தினம் தினம் கொடுக்க வேண்டியதை அவர் பண்ணுறாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் அவ்வளோ கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் சீமான் அண்ணன் பொது வேட்பாளர், திமுகவோடு நெருங்குகிறார், பாஜகவோட கூட்டணியாக போன்ற பல விஷயங்கள் வரும்பொழுதும் அவர் வந்து பதிலளிக்காமல் இருக்கிறது பல பேருக்கு பார்த்தீங்கன்னா ஏன் அண்ணன் பதில் பேச மாட்டார் அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து எழுப்புது. இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்கள், திமுகவினுடைய எதிர்ப்பு தான் திரு விஜய் அவர்களை இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் என்று ஆக்கியிருக்கிறது. அந்த திமுக எதிர்ப்பில் நாம் தமிழ் கட்சிக்கு தொய்வு ஏற்பட்டதினால்தான் இன்றைக்கு அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற நிலையிலிருந்து கீழே இறங்கியிருக்கிறார்கள். எங்கப்பா தொய்வு ஏற்பட்டுச்சுன்னு கேட்டால் சொல்கிறேன், அதையுமே சொல்கிறேன். எங்கே ஏற்பட்டுச்சுன்னா, நடந்த தேர்தல் என்பது திமுக வேணுமா திமுக வேணாமா? அப்போது நம்ம யாரை இறங்கி அடிச்சிருக்கணும்? ஒரு எதிர்கட்சி, அது அதிமுகவாக இருந்தாலும் தாவேக்கா இருந்தாலும் நாம் தமிழராக இருந்தாலும் அவங்களுடைய ஒரே டார்கெட் திமுக தான் இருக்கணும். அதிமுக அங்கங்கே தடுமாறிச்சு, நாம் தமிழர் ஒரு பக்கம் திமுகவையும் மறுபக்கம் தாவேக்காங்க அடித்தாங்க. ஆனால் தாவேக்கா ஒரே ஒரு எதிரியை தேர்ந்தெடுத்து அந்த ஒரே ஒரு எதிரியை குறிப்பார்த்து அடித்தாங்க, மக்கள் ஓட்டை வந்து கொடுத்தாங்க, இன்னைக்கு ஆட்சியில் வந்து இருக்காங்க. அப்போ தமிழ்நாடு மக்கள் எப்பொழுதுமே மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள். இப்போது விஜய் அவர்களுடைய அரசியல் மாற்றம் தான் சரியான மாற்றம் அப்படின்னா நான் சொல்ல வரல. மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த ஓட்டிற்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. விஜய் அவர்களுடைய ஆட்சியில் வந்து குறைகளை தான் விமர்சனம் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அம்பேத்கர் கொள்கை தலைவர் சொல்கிறார் விஜய் அவர்கள். அவருடைய ஆட்சியில் சேலத்தில் வந்து புரட்சியாளர் அம்பேத்கருடைய சேலை திறக்க முடியல, என்ன பண்ணலாம்? இதே தானே எல்லா ஆட்சியும் தொடருது. எல்லாருமே ஆதிக்க சாதிகளுக்கு வந்து வாக்குக்காக அச்சம் கொண்டு அப்படி தான் இருக்கிறாங்க. இது கேட்கலாம். ஆனால் அதே சமயம் பட்டியல் சமுதாய மக்களுக்கு விஜய் அவர்கள் வந்து அமைச்சரவையில் வந்து இது வரைக்கும் யாரும் கொடுக்காத எண்ணிக்கை கொடுத்துருக்கிறார். அதனால் பாராட்டுறோம். ஓட்டுக்கு பணம் கொடுக்கல, பாராட்டுறோம். அப்போது எது நிறையோ அந்த நிறையை பாராட்டுகிறோம், குறையை சுட்டி காட்டுகிறோம். ஆனால் தாவேக்காவை நாம் தமிழர் அந்த தேர்தல் நேரத்தில் இறங்கி அடித்தாங்க பாரு அடி, அந்த அடி இந்த அடி இல்லை, வேற லெவல் அடி. எல்லாருமே விஜய் தான் தீய சக்தி என்று முன்னிலைப்படுத்தினாங்க. திமுகவை விட மிக கடுமையாக நாம் தமிழர் வந்து தாவேக்காவை அடித்தாங்க. அப்படியெல்லாம் இருந்துமே கூட யார் தயவும் இல்லாமல் 108 சீட் வந்து அடிக்கிறாருன்னா சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய விஷயம். அந்த மாற்றத்தை அவருக்கு பிறகாக அந்த மாதிரி யாராவது செய்ய முடியுமான்னு கேட்டால் கண்ணுக்கு எட்டிய தொலைவு வரை அப்படி ஒரு மனுஷன் வந்து இது வரைக்கும் இல்லை. அதுவும் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் சிஎம் ஆகிறாருன்னா நம்ம சொல்லலாம் 1000 தான் வந்து புகழ் பேர் சினிமா மோகம் வாட்டவர் சொல்லுங்கள். விஜயகாந்த் தான் வந்தார், ஒரு சீட் தான் ஆரம்பித்து ஜெயிச்சார், அது இருக்கு இல்லையா? இப்போ மக்கள் நம்மை நம்ப வேண்டும். சும்மா மக்களே குறை சொல்லக்கூடாது. நீ ஓட்டு போட மாட்டேன்னா நம்பிக்கை வைக்க வேண்டியது யார் பொறுப்பு? இப்போது உருவாக்கப்படுகின்ற தலைவர்கள் எப்பொழுதுமே நிலைத்து நிற்க மாட்டாங்க. இந்த வாரிசு அரசியல் அடிப்படையில் உருவாகின்ற தலைவர்கள், மக்களால் உருவாக்கப்படுகின்ற தலைவர்கள்,
அவங்க பார்த்தீங்கன்னா காலத்துக்கு நிற்பாங்க. அவங்கள நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்தியாவில் ஜவஹர்லால் நேருக்கு பிறகாக எத்தனையோ பிரைம் மினிஸ்டர்கள் வந்து போயிட்டாங்க. ஆனால் ஏன் புரட்சியாளர் அம்பேத்கரோட பேர் நிலைத்து நிற்கின்றது? அவர் மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தலைவர். அப்படிதான் பதவி அதிகாரம் என்பது மாறலாம், 5 வருஷத்துக்கு ஒரு 10 வருஷம் மாறலாம். ஆனால் அந்த தலைவர் என்பது மாறாது. உதாரணத்துக்கு ஐயா அப்துல் கலாம் எடுத்துக்கலாமே. நம்ம அவருடைய உழைப்பு, அவருடைய அறிவு, மாணவர்களே அவர் நடந்து கொண்ட விதம், அவர் பேசிய சொற்பொழிவு இன்னைக்கு நிலைக்கு நிற்குது. இத்தனைக்கும் அவர் ஒன்றும் பிரதமர் ஆகல, ஜனாதிபதி ஆனதை விட உயர்ந்த பதவியாக கூட நம்ம சொல்லலாம். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதிகாரமிக்க பதவி என்பது பிரதமருக்கானது. பெயரளவுக்கு அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கானது. ஆனால் எத்தனையோ குடியரசுல இருந்தாலும் அவர் ஏன் இருக்கிறாரு? ஏன்னா ஹீ இஸ் எ பீப்புள் லீடர். அப்போது இப்படி தான் விஜய் அவர்களே வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. பல குறைகள் இருக்கலாம், பல பிழைகள் இருக்கலாம். இருந்தாலுமே மக்களுடைய உணர்வுக்கு நம்ம மதிப்பளிக்கணும். உடனே வந்து மக்கள்லாம் முட்டாள், சினிமாக்காரனை ஓட்டு போட்டாங்க அப்படிலாம் பேசக்கூடாது. என்ன அவ்வளோ பேரும் முட்டாள்? என்ன எனக்கு என்னென்னா, ஓட்டு போட்ட அத்தனை கோடி பேரும் முட்டாளாக இருப்பாங்களா? எவ்வளோ மோசமாக இருக்குது. அப்போ ஏன்பா திமுக அதிமுக இருக்கும்போது ஓட்டு போட்டாங்க, அப்போ மட்டும் நீங்கள் அப்போ குறை சொல்கிறீங்கன்னு கேட்கலாம் மக்களே. இருக்குது. திமுக அதிமுகக்கு ஆப்ஷன் இல்லை, ஓட்டு போட்டாங்க. விஜய்ங்கிற ஆப்ஷன் வந்தோன்னா மக்கள் வந்து ஒரு மாற்றத்திற்காக ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த மாற்றத்தை நீங்கள் தப்பு சொல்லுங்கள், சரின்னு சொல்லுங்கள், அது உங்கள் பார்வை. இதை ஏன் நாம் தமிழர் கட்சி நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன்னா, அப்போது இந்த பொது நிகழ்வுகளில் நடந்து கொள்வது ஒரு லிமிட் இருக்குது. நயனா நாகேந்திரன் பேசுகிறாரு அந்த மேடையில், இதே மாதிரி போன எலெக்ஷனில் இருந்தால் என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பண்ண வந்து சிரிக்கிறாரு. நம்ம என்ன எடுத்துக்கிறது? அதை ரசிக்கிறாரு, என்ன எடுத்துக்கிறது? அதாவது உறவு யாருக்கிட்டனா உறவாடலாங்க, தப்பு. தனி மனித உறவு என்பது எதிர்கட்சியோடு நீங்கள் வந்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது, அதெல்லாம் தப்பு கிடையாது. வெளியில் வந்து நம்ம அரசியல் எப்படி இருக்குன்னு தான் நம்ம மக்கள் வந்து பார்ப்பாங்க. அதுக்காக அவர் உறவாடுறாரு பேசுகிறார் அதெல்லாம் தப்புலாம் நம்ம சொல்ல. ஒரு மறுசீரமைப்பு என்பது நிச்சயமாக அந்த கட்சியில் நடைபெற்றால் தான் நாம் தமிழர் கட்சி என்பது நிலைத்து நிற்கும். நம்ம அந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கட்சினா ஒன்றுன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அவர் பேசக்கூடிய அரசியலும் தமிழ்நாட்டிற்கு தேவை. மிக முக்கியமான அரசியல் வந்து நாம் தமிழ் கட்சியோட அரசியலாக வந்து இருக்குது. ஆனால் நீங்கள் கட்சியில் வந்து உங்களுக்கு விசுவாசமாகறவங்களே எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த கட்சி அப்புறம் யாருக்காக இருக்கும், எப்படி இருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு இல்லையா? இதை நிச்சயமாக நாம் தமிழ் கட்சியினர் புரிந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறேன். தமிழ்நாட்டிற்கு நாம் தமிழ் கட்சி முக்கியமா? ஆமாம் முக்கியம்தான், இல்லைன்னா சொல்ல. ஆனால் அது எப்படி இயங்குகிறது என்பதும் அதைவிட முக்கியம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.